தமிழ் வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி தூதுவளை சூப்பு வைக்க போகிறோம். தூதுவளை சூப்பு இருமலுக்கு ஒரு ஆளுக்காண்டி கொஞ்சமாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம். பாருங்கள், கொஞ்சமாக இந்த தூதுவளை இப்படியே காம்போடு இப்படியே எடுத்துக்கிட்டோம். இஞ்சி பாருங்கள், கொஞ்சமாக சிறிதளவு இஞ்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு பாதி தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5 பீஸு, ஒரு சின்ன பூண்டு சிறிதளவு எடுத்துக்கிட்டோம். பாருக்கு தேவையான பொருள் பாருங்கள், உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். மிளகு தூள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம். ஏன்னா அந்த பட்டை எல்லாமே கரம் மசாலா தூள் எல்லாமே கலந்துருப்பாங்க, அதனால மொத்தமாக கரம் மசாலா தூளாகவே எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம சூப்பு செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோமே. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டோம். இந்த எல்லா பொடியுமே இதில் சேர்த்துருவோம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், நிறைய தண்ணி வேண்டாம். இதை இப்படியே அரைச்சிடுவோமே. பாருங்கள், நல்லா விழுதாக அரைப்பட்டுருச்சு. விழுதாக அரைச்சிக்கிட்டோம். இதை என்ன செய்யணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி கலந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அது எல்லாத்தையும் ஒன்றா இப்படி எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா இப்படி கிண்டி விட்டு இதை கொதித்து நல்லா வெந்து பச்சை ஸ்மெல் போக வர இதை நம்ம கொதிக்க விடணும். இப்படியே மூடி வச்சு தான் கொதிக்க விடணும். கட்டை போட்டு மூடிடுவோம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கிண்டி விடணும், நல்லா பொங்கி ஊற்றிடும். கிண்டிட்டோம்னா ரொம்ப பொங்க விடாமல் பார்த்துக்கிறணும். இது வெந்து இந்த சாறு இறங்கணும், அப்போ தான் வடிகட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படியே வேகட்டும், வெந்து சாறு இறக்குவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. மூடி தான் செய்யணும், எதையுமே திறந்து வச்சு செய்யக்கூடாது. திறந்தோம்னா அதோடய பவரெல்லாம் போயிடும். மூடி தான் வச்சு இதை கொதிக்க விடணும். நல்லா இந்த கஷாயம் இறங்குற அளவுக்கு வெந்தோடனே தண்ணி ஆயிடுச்சு. பற்றிலாம் கொதித்த உடனே குழந்தது தண்ணி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த சாறு தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். பாருங்கள், நல்லா கொதித்து நல்ல ஒரு வாசம் வந்துடுச்சு. பாருங்களேன், இந்த கொதிச்ச பிறகு நல்ல வாசம் வருது. 4 பட்டை சளியை இதை காலையில் சாயந்தரம் இதை விடாமல் கொடுத்துட்டு வந்தோம்னா 4 பட்டை சளி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி இருமல் வர்றது குறையும். இது மாதிரி செஞ்சு உடனே அப்போ தான் செஞ்சு கொடுக்கணும். காலையில் செஞ்சு சாயந்தரம் கொடுக்கக்கூடாது, சாயந்தரம் செஞ்சு காலையில் கொடுக்கக்கூடாது. உடனே தான் கொடுக்கணும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்து வற்றி வரணும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்களேன், நல்லா வற்றி சுண்டி வந்துடுச்சு. பாருங்கள், தண்ணி இது மாதிரி கொஞ்சம் சுண்டி வரணும். இந்த பச்சை சுமலெல்லாம் போக வெந்து இது மாதிரி வற்றி நல்லா சுண்டி வரணும் தண்ணி. பார்த்தீங்களா, இது மாதிரி வந்தால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து ஒன்று சேர்ந்து வெந்து தண்ணி இப்படி சுண்டி வரணும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சேர்ந்தது மாதிரிக்கு தண்ணி வற்றினோன்னா சூப்பு ரெடி ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த சூப்பு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வற்றி வந்துடுச்சு. இந்த சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசம் இருக்குது. பாருங்களேன், அருமையான வாசம் இருக்குது. இப்போ ஸ்டவ்வை நிறுத்திட்டு இதை அப்படி எடுத்துக்கிறோம். கொண்டு வந்து இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுவோம். பாருங்கள், இதில் 1/2 டம்ளர் தண்ணிக்கு வந்துருச்சு.
இவ்வளோ சாப்பிட்டா போதும். டெய்லி காலையில் சாயந்தரம் இவ்வளோ சாப்பிட்டா போதும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விடாத சளி, நாள்பட்ட சளி கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. இது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நுரையீரலில் இருக்கிற சளியெல்லாம் குறைச்சி கொண்டு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை சாப்பிட்டுட்டே இருக்கணும். எப்படியும் ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா இது ரொம்ப உடம்புல உள்ள எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அருமையான வைத்தியம், அருமையான மருந்து பாருங்கள். இது விலை உயர்ந்த மருந்து. இது மதிப்புக்குரிய மருந்து. இது ரொம்ப 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 மதிப்புக்குரிய இலை. இந்த இலை கண்டிப்பாக அதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்றீங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.